ஐயோ! விஜயை எதிர்க்க துணிவில்லாமல் ஒதுங்கினாரா அண்ணாமலை? அடுத்த மாநாடு ரத்தானதன் பின்னணி என்ன? அண்ணாமலையின் வெளியேற்றத்திற்கு பிறகு பாஜகவில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள். ஓகே சொன்ன மோடி களத்தில் எதிரொலிக்குமா? விஜய் வைத்த செக் அலரும் அமைச்சர்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கும் அதிமுக. ஆதவ் அர்ஜுனா சொன்ன அதிர்ச்சி செய்தி. அச்சத்தில் அமைச்சர்கள். என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல் களத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நமக்கு மட்டும் இது அதிர்ச்சிகரமான செய்தி இல்லை, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்குமே இது அதிர்ச்சியான செய்தியா தான் இருக்க போகுதுங்கிறதான். அப்படி என்ன ஆதவ அர்ஜுனா சொன்னாரு? அவரு சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா அரசியல்வாதிகளும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கணுமா? பாருங்க, அரசியல்வாதி எல்லாம் விளையாட்டுல போட்டியில கலந்துகிட்டா என்ன நடக்க போகுதோ தெரியல. எப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் தான், அது ஒரு பக்கம் இருந்தாலும். ஆனா ஆதவ அர்ஜுனா ஏதேதோ ஒரு குரலி வித்தியெல்லாம் காட்டி விஜய டஃப் கொடுக்குற மாதிரி தான் ஏதேதோ புதுசு புதுசா யோசிச்சு செய்தியில இடம்பெற அளவுக்கு அவர் யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சென்னையில நேரு விளையாட்டு அரங்கத்துல பேட்மிண்டனுக்கு உண்டான டோர்னமெண்ட் தான் நடந்துச்சு. அதுல அன்புமணி அவர்களும் கலந்துகிட்டாரு. அதுல அன்புமணி அண்ணா பேருக்கு தகுந்த மாதிரியே அன்பானவரு, அவரு கோபமான ஒரு விஷயத்த கூட அன்பாதான் சொல்லுவாருன்னு சொல்லி அன்புமணிக்கு ஐஸ் வைக்கிற விதமா தான் ஆதவ அர்ஜுனாவும் இன்னைக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டை பொறுக்காம பல பேர், பல பத்திரிகையாளர்கள்லாம் விஜயை எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட துணிவு இல்லைங்க, அவரெல்லாம் அரசியலுக்கே லாய்க்கு இல்லை, அவர் ஏன் தனியாக போய் அரசியல் இயக்கம் நடத்தணும்லாம் பல பேர் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் சுய சிந்தனைன்னு இருக்குதாங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு வச்சிருக்காரு. அது போதைக்கு எதிராக ஒரு மாசத்தை கடைபிடிக்க போறேன்னு சொல்லி அதனுடைய மாநாடு நடத்தினாரு. அங்க போய் இவர் என்ன அரசியல் பேசணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அதுக்கும் அண்ணாமலை அரசியல்வாதி தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் நடக்குது. இந்த அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன வந்துச்சு? ஏன் விஜய் எதிர்த்து பேசினா உடனடியா அடுத்தடுத்துன்னு திமுக மாதிரி கைதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு அண்ணாமலைக்கு அச்சம் அப்படின்லாம் சொல்றாரு. அதையும் கடந்து இன்னொன்னு சொல்றாரு, பாஜகவில் இருந்தவர்களும் அவருக்கு மத்திய உள்துறை பாதுகாப்புலாம் கொடுத்துச்சு, அதனால மத்திய உள்துறை அனுமதி இல்லாம அவரை கைது பண்ண முடியாது, இனிமேலுக்கெல்லாம் அவர் திமுகவை அடிச்சு விட்டு ஏதோ சொன்ன மாதிரிலாம் விஜய் கிட்ட எடுபடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. விஜய் அவர்கள் மத்திய அரசோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. விஜய் சொல்றதுதான் மத்திய அரசு இனிமேலுக்கு கேட்கும். அதனால அண்ணாமலையோட பாட்சாலாம் இனிமேலுக்கு தமிழ்நாட்டுல விஜய் கிட்ட எல்லாம் எதிர்படாதுங்கிறதெல்லாம் இவங்க சொல்றாங்க. இவர் உண்மையாலுமே அரசியல்வாதியா இருந்துச்சுன்னா ஏன் விஜய் எதிர்த்து பேசவே இல்லை, எதுக்குறதுக்கு துணிவில்லையான்லாம் கேட்குறாங்க. முட்டாள் மூடர் கூட்டங்களே, அண்ணாமலை அவர்கள் அதுக்கு உண்டான 1 வருஷம் டைம் கொடுக்கணுங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாம் புதுசு, அவங்கள கை தூக்கி விடணுங்க. உடனடியே நம்ம அவங்களை இறக்கக்கூடாது. 1 வருஷமாச்சும் அவங்களுக்கு நேர காலங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பேசுவோம் அப்படின்லாம் அவரு தெளிவா சொல்லிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் அடுத்த மாநாடு வர 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல நடத்துறதா இருந்துச்சு. ஆனா அது திடீர்னு நேத்து ரத்தாயிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா, இப்பதான் போதைக்கு எதிரான மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறோம். உடனடியா இந்த மாசம் நம்ம போதைக்கு உண்டான மாசமா அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு உண்டான விஷயங்கள் செய்ய போறோம். அடுத்த மாசம் சுற்றுச்சூழலுக்கு உண்டான மாசமா நம்ம பண்ண போறோம். உடனடியா இந்த மாசத்திலே அடுத்த ஒரு மாநாடா? எதுக்கு? வேண்டாம், நம்ம அடுத்த மாசத்துல நடத்துவோன்னு அண்ணாமலை அவர்கள் முடிவு பண்ணிட்டாராம். அதுவும் சரிதானே. ஒரே இது, அடுத்த மாதம் சுற்றுச்சூழல், அடுத்த மாசம் அதுக்கு சம்பந்தமா அது திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு மாத்திட்டதா ஒரு தகவல்கள் வருது. எப்படி இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா அவரது அரசியல் பயணத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு காணொளி கூட வெளியிடல. நம்ம அடுத்தடுத்துன்னு அவரோட மாநாட்டில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில பேசுவோம். பாஜகவுல இருந்து என்னெல்லாம் எதிர்வினை ஆட்டி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருங்கிறத அதை பத்தியும் நம்ம அடுத்தது பேச போறோம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் தான் பாஜகவுல
ஒரு சில சீர்திருத்த அதிரடி நடவடிக்கை எல்லாம் இப்ப தொடங்கி இருக்கிறாங்களாமா. என்ன பண்றது? இவரு வெளியில போனதுக்கு அப்புறம் சீர்திருத்தம் பண்ணனா என்ன? பண்ணாம போனா என்ன? ஒரு கிராமத்தெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க. அது இங்க சொன்னா, அது கொச்சையா போயிரும். கவுண்டமணி அவர்கள் கூட பல படத்துலலாம் அவரு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம அத தவிர்த்துறது நல்லதுன்னு நம்ம நெனைக்கிறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பாஜகவுல நிர்வாகிகள் மாற்றங்கள் எல்லாம் நடக்க போறதா செய்திகள் வருது. அது தேசிய அளவுல நம்ம கூட இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பல விஷயங்கள் கூட வெளியில கசிஞ்சுச்சு. அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போறாங்கன்னு. அதனால அவரு அதெல்லாம் கண்டுக்கல வெளியில வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு பாஜகவுல இளம் பட்டாளத்துக்கு வாய்ப்புகள் குடுக்குற அளவுக்கு ஒரு நிர்வாகிகள் பட்டியல் வெளியாக போகுதாம். அந்த நிர்வாகிகள் பட்டியல் நாளைக்கு வெளியாகுங்கிறது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்திகளா வெளியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏறத்தாழ இளம் நிர்வாகிகள தான் இடம் பிடிக்க போறதா பாஜகவோட டெல்லி மேலிடமும் உறுதியா இருக்கு. அதுக்கு தகுந்த நிர்வாகிகள் தான் அதில் நியமிச்சிருக்கிறதா தகவல்கள் வருது. அதற்கு மோடி அவர்களும் ஒப்புதல் கொடுத்து நாளைக்கு அந்த பட்டியல் வெளியாகுங்கிற செய்தி வந்திருக்குது. அண்ணாமலையோட வெளியேற்றத்துக்கு பிறகு பாஜகவில் இந்த மாற்றத்தை செஞ்சு என்ன பண்ண போகுது? தேசிய அளவுல அது எடுபடுமோ தவிர, தமிழகத்துல எந்த விதத்திலயும் இந்த மாற்றம் எடுபடாதுங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு, எண்ணங்கள், எதார்த்தமான உண்மையும் இதா தான் இருக்க போகுது. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான செய்திய அமைச்சரவைகள் கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அவரு சொன்னதும் சொன்னாரு. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் அலறக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குதுங்கிறான். ஊழலுக்கு எதிராக தான் நான் செயல்பட போறேன். யாரு தப்பு செஞ்சாலும், யாரு கை நீட்டி ஊழல் செஞ்சாலும், நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ இதெல்லாம் நான் பார்க்க போறதெல்லாம் இல்ல. உடனடியா நான் நடவடிக்கை எடுப்பேன். அமைச்சரவை பதவி நீக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் முக்கியமா ஒரு சில அமைச்சர்கள் சர்ச்சையில மாட்டுனவங்கள பெயர் குறிப்பிட்டு திரு விஜய் அவர்கள் இந்த செய்திய பதிவு பண்ணியிருக்கிறாராமா. இதெல்லாம் கேட்டு தான் பல அமைச்சர்கள் பல கனவுகள்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அல்லு எடுக்குதாம்மா. ஏன்னா போக்குவரத்து துறையில கூட கடந்த ஆட்சி காலத்துல 3 குடுத்தீங்க. இப்போ 2 குடுங்க அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யோ அடுத்த விஷயம். ஆனா இந்த மாரி யோசிக்கிறவங்களுக்கு விஜய் அவர்களுடைய முடிவு சரியான முடிவுங்கிறதா நம்மளோட பார்வையும் கூட. விஜயனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து அதிமுக என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜயை எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி நிர்வாகிகள தக்க வைக்கிறது? அப்படிங்கிறது தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பக்கம் ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாரு. அதனால யாக மொத்தத்துல விஜய் அவர்கள் நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களத்துல ஒரு வலுவான அரசியல் தலைவரா மாறிட்டு இருக்கிறாருங்கிறது எந்த விதத்திலையும் எல்லளவும் சந்தேகம் இல்லைங்கிறதான். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு மாற்றா இன்னைக்கு அரசியல் களத்துல யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதான். உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் போயிட்டாங்க. இங்க அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. விஜய்க்கு அரசுல பல குற்றச்சம்பவங்கள் தினசரி நடக்குது. இதை யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்கிறதான். அதனால என்ன தமிழக அரசியல் களத்துல நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாங்கிறது தான். நன்றி, வணக்கம்.